வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கியூபிகல்ஸ் அப்படின்ற சீரிஸோட சீசன் 3யோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸ் ஒரு கார்ப்பரேட் லைஃபை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ். அதுவும் பியூஷ் அப்படின்ற ஒரு நபரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இதை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதோட சீசன் 1ல பார்த்தீங்கன்னா அந்த பியூஷ் காலேஜ் முடிச்சுட்டு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. இனிஷியலாக அந்த கார்ப்பரேட் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு எப்படி ஒரு அடாப்ட் ஆகிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சீசன் 1ல காட்டியிருப்பாங்க. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும்ல, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், லைக் ப்ரொமோஷனுக்காக நடக்கக்கூடிய சில பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வேற கம்பெனிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டயலமாவாக இருக்கட்டும், இதெல்லாம் இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத சீசன் 2ல காட்டியிருப்பாங்க. சீசன் 3ல பார்த்தீங்கன்னா இவரே டிஎல் ஆயிடுறாரு. ஸோ இந்த டீம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுவும் இவரோட ஃப்ரெண்ட்ஸே டீம்ல இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான பாலிடிக்ஸ் வருது, அவங்கள எப்படி வேலை வாங்குறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சீசன் 3ல காட்டியிருப்பாங்க. இந்த சீசன் 3ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது, பொதுவாகவே நம்ம எல்லாருமே கார்ப்பரேட்ல டிஎல்ல திட்டுறது அப்படின்றது ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தான் நமக்கு வேலை தருவாங்க, நம்மளை மானிட்டரும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விதமான கடுப்பு அப்படின்றது நேச்சுரலாகவே இருக்கும். பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அண்ட் அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. அதுலேயும் பியூஷை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை அவர் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றதுமே வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் இவர் ஒதுக்குற மாதிரியான சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றதுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் ஒரு நியூ கம்பர் அப்படின்றவங்களையுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு பண்ணக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் இந்த கியூபிகல் சீரிஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இந்த சீசன் 3லையுமே நிறைய ஃபீல் குட் மூமெண்ட் இருந்துச்சு. எஸ்பெஷலி இவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போகக்கூடிய அந்த மூமெண்ட் அப்படின்றது எல்லாமே உண்மையிலே நல்ல ஃபீல் குட் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, இந்த சீரிஸ்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு டிசிஷன் பியூஷ் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டிசிஷன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் செயற்கைத்தனமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப எமோஷனலா எடுக்கிற மாதிரியான ஒரு டிசிஷனா இருக்கும். ஆல்சோ அந்த டீமோட திருப்பி ஜெல் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாரு. அதை ரொம்ப டிராக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஓவரால் இந்த கியூபிக்கல் சீரிஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்ப்பரேட்டோட லிங்க் ஆனவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமையும் போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ தாராளமாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. இதில் மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes டியூரேஷன் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.